ஒரு மறக்க முடியாத நினைவு இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு என்னுடைய மிஸ்ஸஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்றைக்கி நம்ம சகல ரகல சமையல் சேனலில் அட்டகாசமான சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த சேமியா பிரியாணி என்ன சேமியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த சேமியா பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஹாப்பியாக சமைக்கலாம், ஹாப்பியாக சாப்பிட்லாம். இந்த பக்குவத்தில் அட்டகாசமான சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 5 பாக்கெட்டு. ஸ்பெஷல் சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு கடாயை வச்சுக்கலாம். 250 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 2 கிராம் பட்டை, 2 கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ, ஏலக்காய். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 500 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேமியா பிரியாணி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எப்போவும் சாப்பிடுவோம். அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, அட்டகாசமாக வரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பிரியாணிக்கு முன்னால் ஒரு மறக்க முடியாத நினைவு இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு என்னுடைய மிஸ்ஸஸ் செஞ்சு கொடுத்ததே இந்த சேமியா பிரியாணி தான். அட்டகாசமாக இருந்துச்சு. அதனால் இந்த மெத்தடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொடியாக நறுக்கின 10 பல்லு பூண்டும் ஒரு 7 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்ச 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 5 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி பாத்திரத்தில் எடுத்தாச்சு, சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு. வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தண்ணி நல்லா மலமலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ கம்மியான நெருப்பில் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னடா அது சேமியா பிரியாணி சொன்னானே, பிரியாணினாவே கண்டிப்பாக நெய் இருக்கணும். இந்த சேமியா பிரியாணிக்கு வழக்கமாக பிரியாணிக்கு போடுற மாதிரி மேலே நெய் 50 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்க போகிறேன். பக்காவான சேமியா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃபினிஷிங்க்கு வழக்கமாக மலைச்சாரல் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னுடைய மனைவி செஞ்சு கொடுத்த அதே மாதிரி சேமியா பிரியாணி அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டேன்.
சூப்பராக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சகலரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கமெண்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. இவர் தான் எங்கள் தோட்டத்தோட சித்தப்பா. ஏற்கனவே சின்னவர் அறிமுகப்படுத்திருக்கேன், இவர் தான் மூத்தவர். இவர் அவரோட பங்காளி, கூட்டாளி. ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க சின்னவர். இதுவும் அவருடைய ஒரு நண்பர். உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அட்டகாசமாக இருந்திருக்கு. அந்த லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் வந்து நெய் சேர்த்தம் பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.